போராட்டம் யார் வேணா கலந்துக்கலாம் தான். அது திடீர்னு அதிகமாகலாம் கம்மியாகலாம், அது வேற விஷயம் இருக்கு. இதுனா உண்ணாவிரத போராட்டமா? அதாவது கட்சி சார்பாவே 1000+ பேர் வராங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அங்க போய் நின்னுட்டு பப்ளிக்ல இது இன்னொன்னு ஒரு இவங்களோட நோக்கங்க. இதை கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். இவங்க வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ல போய் போராடுங்கன்னா பப்ளிக் வந்து டக்குன்னு உங்களால பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது. யாரோ போயிட்டு இருப்பாங்க, அவங்க இதை பார்த்துட்டு என்னங்க ஏதுங்கன்னு வந்து விசாரிச்சு கூட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆதரவா நின்றுட்டு போறவங்க எல்லாம் உண்டு பப்ளிக்ல. ஓகேங்களா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போராட்டம் எங்கேயாவது பப்ளிக்ல நடக்கும் போது ஓகே என்ன சர்ச்சை என்ன அப்படின்னா, ஓஹோ இந்த இஷ்யூவா, சரிங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் ஆதரவா இருப்பேன், ஓகே தாவேக்காவோட இந்த நிலைப்பாடா கொஞ்சம் இல்ல ப்ரோ, போலீஸ் மைண்ட் செட் அதான். எதுக்கு அவன்கிட்ட பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? போயிட்டாதான் என்ன கிரவுண்ட் போய் அதான் இது பண்ண வேண்டியது. அவேர்னஸ் கொடுக்குறீங்க, அதுதான் உங்களோட நிஜ கேள்வி. பப்ளிக் நீ வந்து இந்த சாமி பத்துல கேட்பானே அந்த மாதிரி தான் பொண்ணு இருக்கானுங்க. ஏன்னா நாங்க ஜாதி கலவரம் தான், ஜாதி கலவரம் பண்றதுக்கு நடு ரோட்டுக்கு வரோம். நடந்த ஒரு பிரச்சனைக்கு தான் கேட்டா கேஸ் போட்டோம். இது ஒரு ஜனநாயக ரீதியான உரிமைக்கான போராட்டம். ஆனா வந்து இதுக்கு வந்து 1008 பர்மிஷன் இடையூறு கொடுத்து, இதுதான் ப்ரோ வீக்னஸ் ப்ரோ. என்ன கேட்டா இது கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டா தளபதியா அடுத்த இதுல மீட்ல பேசுவாரு அடுத்த மாசம் இதுல. விக்னேஷ் ப்ரோ நேராதான் அந்த கார்கோ கப்பல் அந்த கண்டெய்னர் உள்ள தள்ளி இந்த புஷ்பாலாம் அவன் எப்படி உயிரோட இருந்தான்னு தெரியல. ஏதாவது சோறு தண்ணி ஏதாவது உள்ள அட்டாச்சு டாய்லெட் கூட இருக்கும், உங்களுக்கு எதுவுமே இல்லாம உள்ள போட்டு அடைச்சிரும் 1 மாசம் தள்ளி. கம்னு இருங்க. இந்த ஆளு கேக்குற கேள்வி எல்லாம் எனக்குமே புஷ்பா இன்ட்ரோல அந்த கேள்விதான் இருந்துச்சு, எப்படியா இவன் கண்டெய்னர்ல. இல்ல ப்ரோ, அது அன்கட்ல காட்டியிருந்தாங்க. ஒரு ரூம் உள்ள இருக்குது, உள்ள அது முன்னாடியே காட்டுறதுல இது எப்படித்தான் ஆகுது. நானும் எப்படி பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் சீன்ல இல்ல அது ஏன்னா அந்த சீன் முடிஞ்ச உடனே அவன் தூங்கி எழுந்துப்பான், கற்பனை மாதிரி காமிப்பாங்க. நான் கூட சரி ஓகே ஒரு இன்ட்ரோ சீனுக்காக ஏதோ கற்பனை காட்டுறக்கான்னு தான் நினைச்சிருந்தேன். பார்த்தா உண்மையிலே அந்த சீன் இருந்திருக்கு. சொல்லு புஷ்பாவோட மோனிகா வேணுமா? அத்து ஒண்ணு வருது, தூவி போட்டு சங்கில வரைக்கும். அவர் எப்படி கேக்குறாரு பாரு. சரி மோனிகா அந்த இது சொல்றியா பேர் நம்ம கூலியில சொல்ற தெரியல. இல்ல எல்லாத்தையும் சொல்லி விடு. இல்ல நான் நடுவுல ஒரு ட்வீட் போட்டாதான் இந்த மாதிரி ஃபேன் ஃபைட் இக்னோர் தான், டிஎல்ல ஃபேன் ஃபைட் இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா ஐபிஎல் அதான் அவனுங்களுக்கு பந்தப்படத்துக்கு ஐபிஎல்ல நீங்க வந்துட்டு அடிச்சு ஐபிஎல் இருக்குன்னு. ஏன் மேட்டர் என்னன்னா, ஒரு சில பேர் பார்த்துருந்தாங்க அது எப்படி நான் விக்னேஷ் ப்ரோ நான் விட மாட்டேன். அதான் இந்த வடிவேலு ஆட்டோல ஷேர் ஆட்டோல சொல்லணும் ஏரியா பக்கம் வாடான்ற மாதிரி கூலி வரட்டும் ஃபிளாப் ஆக்காம விட மாட்டேன், நான் என்ன பண்றேன் பாரு, நான் அடிச்சு காலி பண்றேன் அப்படின்னு. அதாவது நான் பிராக்டிக்கலா பேசுறேன். ஒரு எந்த ஃபேன் பேஸாலேயே ஒரு படத்தை ஃபிளாப் ஆக்க முடியாது, இதான் உண்மை. எந்த ஃபேன் பேஸாலேயே ஒரு படத்தை ஃபிளாப் ஆக்க முடியாது. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஒரு சுமாரான படத்தை ட்ரால் மெட்டர்ல ஆக்கலாம், புரியுதா? சுமாரான படத்தை மொக்கையாக்கலாம். ஆனா ஒரு நல்ல படம் என்னைக்குமே எந்த ஃபேன் பேஸ் மட்டும் இல்லை, எந்த எவ்வளப்பேற்பட்ட ஒட்டுமொத்த சோசியல் மீடியா ஒண்ணு சேர்ந்தாலும் அது இது பண்ண முடியாது. பாத்தீங்களா ப்ரோ? உண்மைதான் ப்ரோ. இப்ப அப்படி பார்த்தா நீங்க எந்த நல்ல படம் உங்களுக்கு சரி ஜெயிலர் ஆச்சுங்க, ஜெயிலர் ஓடாம இருந்தது. வாரியர் தெலுங்குல வேணும்னே ஃபிளாப் ஆகணும். இதெல்லாம் இதுல சித் ப்ரோ ஜெயிலர் கூட விடுங்க, குட் பேட் அக்லி எல்லாரும் போட்டாச்சு ஒட்டுமொத்தமா. இது சொல்ல தரமா தான் கோர்ட்ல ஆமா 2 லட்சம் சார்ன்ற மாதிரி. அதான எனக்கும் புரியல. அது ப்ராஃபிட்டாண்டா ஸ்ரீதரே சொல்லிட்டான், திருச்சி ஸ்ரீதர் முடியாது. ஆனா சரி இருக்கட்டும், சொல்லுங்க. குட் பேட் அக்லி விடாமுயற்சிக்கு விழுந்த அடியெல்லாம் வந்து ஆதிக்குக்கும் இவருக்கும் தாங்க. மகிழ் திருமேனியோட ரைட்டிங் ஓடிட்டான். இல்ல பிரணவ் இவரை பார்த்த உடனே இது டிஎம் பண்றேன், அவனை கூப்பிடுறான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் மன்னிச்சுட்டான். இல்ல விக்னேஸ்வர மன்னிச்சுட்டாரான், பரவாயில்ல.
டேய் இல்ல அவனால என்ன கூட்டு வச்சு கலக்கிறியா என்ன நக்கல் பண்றேன் நீ. ஆபீசர் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஆபீசர் அன்னைக்கு எப்படித்தானே கழுப்பானா. சரி இருங்க, ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கு சித் ப்ரோ இல்ல விக்னேஷ் தான், அவங்க யாரும் இதை பெரிய பெரிய மனுஷங்களுக்கு தான் ஆன்சர் தெரியும். அதாவது சீமானும் திருமாவளவனும் பேச்சுல வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு காலேஜ் வீடியோ மாதிரி இருந்தது. இது ரீசெண்ட் இப்பதான் போட்டிருந்தாங்க. என்னன்னா, தமிழ் கடவுள் முருகன்னு அதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, தமிழ் கடவுள் முருகன். ஆனா அப்ப முருகனுடைய அப்பா இவங்கள தமிழ் கடவுள் தானேன்னு அவர் சொல்லும்போது, இவர் இந்த சைடு வந்துட்டு இல்ல அதான் பெரியார் இதெல்லாம் வந்துட்டு தெலுங்கு, அதான் பெரியார் தெலுங்கார் இது இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்க, கலைஞர் வந்துட்டு நீங்க ஏன் இது பண்றீங்கன்னு திட்டி வச்சிருக்காரு. தமிழ் கடவுள் வெறும் முருகன் மட்டும் தானா, வேற யாரும் இல்லையா? இல்லை, சிவனும் தமிழ் கடவுள் தான். ஓகேவா, நிறைய இருக்கு ப்ரோ. அது இல்லாம ஏன் இல்ல ஏன் முருகரை மட்டும் பிடிச்சி அரசியல் பண்ணுகிறாங்கன்னு புரியுது. பெரும்பாலும் தமிழ் கடவுள் தான்டா. ஏன் முருகரை மட்டும் பிடிச்சி அரசியல் பண்ணுகிறாங்க? அலெக்ஸ், விக்னேஷ் ப்ரோ, உங்களுக்கே தெரியும் முருகனோட இது, அவரை கும்பிடுறது வணங்குறது, அந்த வழிபாடு வந்து இந்தியா முழுக்க இல்ல, முருகரை வந்து நார்த் இந்தியா எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. கார்த்திக் ஒரு 500 வருஷமா தாங்க, ஒரு 500 வருஷமா அங்க கார்த்திகேயன் வந்து இவர்ரா, யாரு பேர் கார்த்திகேயன் இல்ல ஆக்சுவல் கார்த்திகேயன் நேம் வந்து யாருக்குன்னா இவரு பேர் என்னது, ஐயப்பனோட நேம் தான் கார்த்திகை மாசம். ஓகேவா, கார்த்திக் இல்ல கார்த்திக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா முருகரோட பேர். சொல்றது கேள்றா. என்னன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் சொல்றாங்க. ஓகேவா, 5000 வருஷம்ன்றாங்க, 4000 வருஷம்ன்றாங்க. ஓகேவா, ஆனா 3000 வருஷத்துக்கு மேலதான் இந்த தொல்காப்பியம். ஓகேவா, நம்ம கிட்ட இருக்கிற நூல்லேயே வந்து பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். அதுலயே பாத்தீங்கன்னா பொருள் அதிகாரத்துல வந்து மாயோன் மெய்ய காடுரை உலகம். மாயோன்னா என்னது? மாயம்னா பெருமாள். ஓகேவா, பெருமாள் இல்ல கிருஷ்ணனோட பேரு. அதான் மாயோன், கருமை நிற மாயோன். ஓகேவா, செய்யோன் மேய மைவரை உலகமும் செய்யோன் முருகர். இல்ல எம்எஸ் பாஸ்கர் பாரதியார் விஷம் போட்டு பேசுற மாதிரி பேசக்கூடாது. நான் கேட்டது என்ன, அதுதான்டா சொல்றேன். நீ தமிழ் கடவுள்லாம் கேட்டல்ல, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து என்ன சொல்ற, தொல்காப்பிய இலக்கியத்திலேயே பாத்தீங்கன்னா முருகரா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா இவரு என்ன சொல்றது, சிவபெருமானா இருக்கட்டும், புரியுதா, அது இல்லாம பெருமாளா இருக்கட்டும், அப்புறம் கொற்றவையா இருக்கட்டும், வருண பகவானா கேட்ட கேள்வி முருகரை எதுக்கு முருகரை எதுக்கு உட்காந்துடுறா, சொல்லிட்டு இருக்கேன்டா, ஒரே நிமிஷம்டா. முருகரை எதுக்கு வச்சு அரசியல் பண்றாங்க சொல்றது கேள்றா. இவங்க சொல்ற எல்லா கடவுளுமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து போன தமிழ் கடவுள் தான். ஆனா அவங்க வந்து அவங்களோட அந்த இதிகாசம் எல்லாம் இருக்குல்ல, இது பேர் என்னது, அந்த எப்படி சொல்றது, சான்ஸ்கிரிட்ல வந்து எழுதி வச்சிருக்காங்கல்ல, அவங்க யாரு அப்புறம் உங்ககிட்ட பேசணும். டேய், அவனை கொஞ்சம் மியூட் பண்றாடி, இன்னைக்கு அவனை பேசுற போறேன், மியூட் பண்றாடி, பேக்ரவுண்ட் கொஞ்சம். அதாவது இந்த சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இமயமலையில இருக்காரு, அங்க வந்து பாத்தீங்கன்னா விருச்ச மரம் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ருத்ராஜ கோட்டை இது பண்ணிட்டு இருப்பாரு, கழுத்துல பாம்பு போட்டிருப்பாரு, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய வந்து மாற்றி சிவனை வந்து ஃபுல்லாவே அவங்க வந்து இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாத இந்தோ சிவிலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளிகள்ல அங்கேயே பாத்தீங்கன்னா சிவனை வந்து பசுபதினு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து பக்கத்துல வந்து காலமா அடைச்சிட்டு நிக்கிற மாதிரி, கையில சூலாயுதம் வச்சிருக்க மாதிரி எல்லாம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்கு, பழங்காலத்து இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அது வந்து தமிழ் ஜனங்க தான் அங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகம் வந்து அங்க இருந்தவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவனை வழிபட்டாங்க. ஸோ சிவன் வந்து நார்த் இந்தியா கடவுள்னு சொல்லிட்டு இது வந்து இது போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அக்யூரேசியா நமக்கு இருக்கிற தரவு, இங்க இருக்கிற மலை எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அவ பாட்டி பாடினதுல இருந்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ப்ரூஃப் என்ன இருக்குன்னா இவங்க தான் என்ன சொல்றது, இந்த முருகர் தான் பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு பச்சையா பாத்தீங்கன்னா இதுவா இருக்கு. அது அவங்க வந்து அப்பயே என்ன சொல்லிட்டு
கேக்குதா ப்ரோ? நடுவுல உங்க வாய்ஸ் கட் ஆகுது கேட்கல. விக்னேஷ் ப்ரோ, சொல்லுங்க. கேக்கல ப்ரோ. அவர் பேசவே இல்லை போல ப்ரோ. கால் வந்துருக்கு. அத ஏன் தமிழ் கடவுள்னு எனக்கு ஸ்பீக்கர்ல சொல்லுவாங்கன்னா ஆப்ல அலெக்ஸ், காட்டுது. இப்ப முருகரோட கேக்குதா முக்கியமான கேக்குதா கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க என்னன்னா சொல்லுங்க. என்னன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மளை விட இது வந்து தமிழா இல்ல சான்ஸ்கிரிட்டான்னு அந்த ஒரு போட்டி ஒண்ணு போகுது பாத்தியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் எப்பயுமே பாத்தீங்கன்னா நாங்க தான் வந்து அகர்ல இருக்கோம்னு சொல்லிட்டு, ஏன்னா டெல்லி கண்ட்ரோல் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க கிட்ட இதுவா இருக்குல்ல. அவங்க எப்பயுமே சொல்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து நீங்க முருகரா, முருகனுக்கு அப்பனே சிவன் தான்டா, சிவனே எங்கால தான்டான்னு சொல்லிட்டு புரியுதா அவங்க ஏது வச்சு வித்தியாசம். ஸோ அதனாலதான் அவங்க வந்து எப்பயுமே அதை வந்து ஒரு இது பண்றதுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து முருகர் வந்து இன்னைக்கு பாஜக ஏன் கையில் எடுத்துக்கிட்டுன்னா, எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு சாமி. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு இந்துத்துவா ஒரு காவி சாயம் பூசி அதை வந்து ஒரு அது வந்து ஒரு தமிழர் வழிபாட்டு முறைன்னு வையேன். அது இந்து வழிபாட்டு முறை. ப்ரோ அவர் பேசுறது கேக்குதா? அவர் வந்து அதாவது அலெக்ஸ், விக்னேஷ் ப்ரோ, இதுல எனக்கு ஒரு லைட்டா சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. இதுல பெருசா போவேனா, சிவன் வந்து ஒரு தமிழ் கடவுளான்னு தான் இல்ல. அவர் வந்து எல்லா இந்தியன் இதுக்கும் வந்து எல்லா இந்த இந்தியாங்கிற நிலப்பரப்புல, இந்தியாங்கிற ஒரு கண்டத்துல வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களும் ஒவ்வொரு விதத்திலையும் அவங்கவுங்க மொழியில போற்றிட்டு வராங்க. இப்ப கர்நாடகால வாழக்கூடிய லிங்காயத் மக்களுக்கு சிவனை தவிர்த்து வேற கடவுளே கிடையாது. அவங்களுக்கு வந்து வேற விநாயகரை வணங்குறதோ இல்ல முருகரை வணங்குறதோ இல்ல அதுவே ப்ரோ, கிடையாது. இல்ல இல்ல இப்ப இல்ல இப்ப பிளஸ் பண்றது செலிப்ரேட் பண்றது வேற. அப்படி பார்த்தா ஜீசஸ் இந்தியால வந்துட்டு அது வேற விஷயம். ஏன் இப்ப அல்லாஹ் வந்துட்டு இதெல்லாம் பண்றது இல்லையா? இப்ப இங்க அல்லாஹ் என்ன ஆரிஜின் இங்கேயே இருக்குது. ஆனா அது தமிழ் மேட்டர் கடவுள் என்னன்னா, இல்ல அப்படின்னு சொல்ல சொன்னீங்கன்னா அதான் இல்ல இல்ல மத்த இன ஆட்கள் வந்து சிவனுடைய ஆரிஜின் எங்கதான் ஸ்டார்டிங் தான் கேட்கறேன். தமிழா இல்ல? அலெக்ஸ் அலெக்ஸ் தமிழ் தான்டா தென்னாடு சிவனே போட்டுடா. தமிழ்நாடு தான். அதாவது பார்த்தீங்கன்னா சவுத்து தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு எது ஆரிஜினே. ஓகேவா. இதை வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வந்து நார்த் இந்தியாவுக்கு அதை வந்து கொண்டு போயிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோழ காலத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே யாழ் இசையெல்லாம் வாசிச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கர்நாடக இசைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பத்தியா. அதாவது கர்நாடகால தான் இசை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க பத்தியா. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலப்போக்கில் மன்னர்கள் படையெடுக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருடிக்குவாங்க, ஒரு சில பண்பாட்டெல்லாம் இது பண்ணிக்குவாங்க, அவங்க லேபிள் ஒட்டிக்குவாங்க. ஸோ இது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். சிவனையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லேபிள் ஒட்டி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ உனக்கு வந்து இந்த இவன் இருப்பான்ல, யார் நம்ம பேர் என்னது, யாரு அவன், தீனா சொல்லுவான் பத்தியா, முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி அந்த இது ஒரு சொல்லுவாங்க, பாண்டிய நாடு தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இதுவா சொல்ல வரல, கோரியா சொல்ல வரல. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பாடின பாடல்ல இருந்து இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பழங்காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற ப்ரூஃபுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா சிவனுக்காக இவங்க வந்து இது பண்ணி என்ன சொல்ற கோயில்ல இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு. ஓகேவா. அது வந்து இங்க இருந்த ஒரு இதுதான் சிவன் எல்லாமே. ஸோ அதை வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு அதை மாத்திட்டாங்க நிறைய. இந்த டாபிக் எடுத்தது தப்பா போச்சு. இல்லடா எனக்கு 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 கன்ஃபியூஷன் கட் ஆயிடுச்சு. ஆகிட்டே இருக்கடா இங்க இதுக்கு கட் ஆகத்துல ஏதோ அது எங்க போற மாதிரியே இருக்குது. அதுதான்டா லென்த்தா போகுது. இங்க இல்ல எதுல இவன் இங்க கேட்ட கேள்வி என்னன்னா, முருகர் வந்து தமிழ் கடவுளா இல்லையான்னு. ஆப்வியஸ்லி 100% வந்து தமிழ் கடவுள் தான். ஓகேவா. அதாவது அது ஆன்சர் இல்ல இல்ல கிடைச்சிச்சு இல்ல. ரெண்டாவது என்ன கேட்டேன்? ரெண்டாவது விஷயமும் நான் சொல்லிடுறேன். இத வந்து பாஜக ஏன் கையில் எடுக்கிறானுங்கன்னா, இதே பாஜக தான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சிவனை எடுத்துக்கிட்டு முருகரை கண்டுக்காத அவங்க வந்து அவன் என்ன சொல்றது ஆதிக்குடி சிவனை பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுதான் சொல்லிட்டு அவங்க லேபிள் ஒட்டிக்கிட்டு போயிட்டாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு காவி இத பரப்பணுன்றதுக்காக, ஓகேவா, இந்த முருகரை வச்சு இவங்க வந்து இத வச்சு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காவியை வந்து பரப்ப முடியும் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. நீ எவ்வளவு இது பார்த்திருப்ப.
அதாவது முருகரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது இவங்க வைக்கிற பேரு பிராமின்ஸ் வைக்கிற பேரை பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவங்க ஓகேவா, சுப்பிராமணியம் அதுக்கு பிராமணியத்தை வந்து முருகரையா? சேர்த்துருவாங்க. ஆனா முருகர்ன்றது வந்து அந்த பேர் இருக்கு பத்தியா, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த பியூரான ஒரு இது. அதுவும் இல்லாத அது வந்து நிறைய இதுவா சொல்லுவாங்க. முருகர் வந்து பாத்தீங்கன்னா சில இது குன்றுல வாழ்ந்த ஒரு மன்னர். அவர் வந்து அதெல்லாம் அந்த இதுக்குள்ளார நான் போகல. அது வந்து அந்த தியரி அந்த ஸ்பிரிச்சுவல் அதுக்குள்ளார நான் போகல. ஆனா ஆஸ் பர் தியரி இங்க இருக்கிற ஒரு அதாவது இங்க வந்து ப்ராப்பரா வந்து இருக்கிற அந்த ப்ரூஃபா இருக்கட்டும், இருக்கிற மலைகளா இருக்கட்டும், அறுபடை வீடா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ப்ரூஃப் படி பார்த்தீங்கன்னா 100% வந்து தமிழ் கடவுள்னா அது முருகர் தான். ஒரு காலத்துல அவங்க அது வேணாம்னு சொன்னவங்க. கண்டிப்பாங்க. அது கண்டிப்பா இப்ப ஸ்கந்த புராணத்திலேயே எல்லா முருகரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுமே தமிழ் நிலப்பரப்புல தான் நடக்கும். அதாவது இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து அவரோட கல்யாணம் ஆகட்டும், ஆண்டியாய் போய் நிக்கிற பழனி மலை ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாடு வந்து இருக்கிறது நானு அகத்தியர் நானு பாடல்கள் இந்த தான். தொல்காப்பியம் கூட நான் எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இங்க முருகரை சொல்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சிவனையும் சொல்லியிருக்காங்க, பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே என்ன சொல்ற பாடல்லாம் எழுதிக்காங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப ஆனா பிஜேபி உங்களை இன்னைக்கு கையில வந்து அவனுக்கு எடுக்கிறதுக்கு லேபிள் அப்பட்டமா தெரியும் இப்ப நமக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சில கடவுளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, முருகனை மட்டும் விட்டுட்டாங்க. இப்ப முருகனையும் பார்த்தீங்கன்னா வந்து லேபிளை ஒட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு இந்துத்துவம், தமிழ்நாடுக்குள்ள அது ஒரு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் லாபத்துக்காக வேணும் இல்ல, எல்லாராலையும் என்ட்ரி பாயிண்ட் வேணும். எல்லாராலையும் இதுதான் ஏற்க. சிம்பிளா சொல்ல வந்தது. சரி, இல்ல ஸ்பீக்கர்ல இருக்கிற எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல? எனக்கு இல்ல. எனக்கும் இல்ல. 1 2 3 கடவுள் நம்பிக்கை 1 இல்லையா? 2 3 நவீனுக்கு இல்ல, சித்துக்கு இல்ல, எனக்கு இல்ல, மீதி எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, எனக்குலாம் இருக்குது ப்ரோ. அப்பப்ப எனக்கு பக்திய அதிகமாவே இருக்கு. உணர்வேன். கடவுள்னு ஒரு என்டிட்டி உண்டாதான் இல்ல. ஆனா வந்து அந்த இப்ப வந்து ஒரு தமிழ் பாட்டை இப்ப கேக்குறேன்னு வையேன், எனக்கு வந்து நிறைய திருப்புகழ் மணிகண்டன் பாட்டெல்லாம் நான் பாடுவேன். நானு பகுத்தறிவா இருந்துகிட்டே கூட திருப்புகழ் பாட்டெல்லாம் நான் பாடுவேன். எனக்கு வந்து சிவன் பாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல உள்ள ஒரு கடவுளை நம்புறேன்னா இல்ல, அதுல இருக்கிற பக்திய உணர்றேன். அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தியை உணர்றேன். அதே போல அண்ணா சொன்ன மாதிரி தேங்காயும் உடைப்பதில்ல, பிள்ளையாரையும் உடைப்பதில்ல. அதாவது நாங்க இல்ல வந்து இல்ல ப்ரோ, அது இல்ல, அது இல்ல, நம்பிக்கை பரிகாரம், அந்த மூட நம்பிக்கை அது வேற. அதுல வந்து இது இல்ல கர்மா, அதான் இல்ல, புனர்கர்ம அது அது பாவங்கள், அது அது வேற. முன்ஜென்மம். கடவுள் நம்பிக்கை இல்ல அந்த மாதிரி. ஆமாமா, அந்த கான்செப்ட் அந்த ஆமா, உளவியல்லே ஒரு இது இல்ல. இன்னைக்கு நடந்தது, கடவுள் என்ன வெறுக்கிறாரு, அதனாலதான் இந்த சம்பவம் என் வாழ்க்கையில நடந்தது, நான் வந்து யாரையோ கோவப்படுத்திட்டேன், ஏதோ ஒரு இயற்கை சக்தி என் மேல கோவமா இருக்கு, தீய சக்திங்கிறதும் கிடையாது, நல்ல சக்திங்கிறதும் கிடையாது. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் அதான் மனிதன் நினைக்கிறது. உண்மைதான். அன்பே சிவம். அப்ப பிரணவுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகமாகுது போல. விக்னேஷ் அண்ணனுக்கு இருக்குதா? எங்க அவரு போயிட்டு வருவாரு. சொல்லப்பா. சிக்னல் இஷ்யூ அவருக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நாலேஜ் இருக்கு, ஆனா அவருக்கு இல்ல அவருக்கு இல்ல அவரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. சொல்லியிருக்காரு இருக்கு. ஆனா அவர் எப்படின்னா எப்பனா அது கடவுள் நம்பிக்கைனா எப்பனா அது எப்பவுமே அந்த கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி ரேர் பீஸ். எனக்கு அந்த பிகேல கேக்குற நிறைய கேள்விகள் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து இல்ல ப்ரோ, இல்ல நான் ஏன் தரமா அந்த கேள்வி கேட்டேன் நவீன, நேத்து நைட்டு, அதாவது நைட்டு நடுராத்திரி நார்மலா கால் பண்ணிட்டு பேசினுக்கிறோம் குரூப் கால்ல அந்த இது மாதிரி ஒரு 2 3 பேர் பேசினுக்கிறோம். அப்போ இதான் கேட்டேன், இல்ல ப்ரோ கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டா எங்கேயும் போயிட்டாரு. ஆனா அப்புறம் வந்துட்டு இல்லன்னு சொன்னாரு. சரி ஓகே, இருக்குன்னாரு. அதான் இருக்கு இல்லன்ற மாதிரி இருக்குன்னாரு. அது எப்படின்னா கமல் மாதிரிதான் சொன்னாரு. இல்லப்பா எனக்கு ஆரம்பத்துல இல்ல, அப்புறம் வந்துச்சுப்பான்னாரு. சரி ஓகே, அவருக்கு எதாவது இருக்குது அப்படின்னு. இல்ல அதுக்கு இல்ல இல்ல சித்புரோ, அதுக்கு அடுத்ததான் டிபேட்டா மாறிச்சு. உனக்கும் வரும்ட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் எல்லாம் பாத்துட்டேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். அதையும் தானே அவரும் சொன்னாரு தெரியுமா,
இந்த கைதி படம் பாத்திருக்கேன், எலெக்ஷன் பாத்திருக்கேன் ப்ரோ. அதுல ஒரு சீன் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த 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 நான் சொன்ன அந்த வெங்காயம் எல்லாம் கேட்கல. வரும் எப்படி வரும்னு கேக்குறேன். ஆக்சுவலி நீங்க ரொம்ப ரேஷனலா போனீங்கன்னா உங்களுக்கு இல்லங்கிறத வந்து தாண்டி எதுக்குங்கிற கேள்வி கேட்கிற மனப்பான்மை அதிகமாகும் போது இல்லங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்களே வந்துருவீங்க. அப்ப ஏன் ஒரு சில ப்ரோ பேர்லாம் வந்து ப்ரோ மாற்றுத்திறனாளியா என்னைக்குமே பிறக்கிறாங்க? இல்ல ஏன் இல்ல ஒரு ப்ரோ. சில இப்ப பேர்லாம் வந்து பிறப்பிலேயே வந்து யாரு முட்டோட பிறக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு என்ன நிமிஷம் டிசைன்? மணிகண்டனா சொல்லுங்க. வணக்கம் அலெக்சாண்டர். சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. டிவிக்கு விஷயமா பேசுவீங்கன்னு பார்த்தா வேற டாபிக் போய்கிட்டு இருக்கு. இதுவும் டிவிக்கு எதுதாங்க எல்லாருமே. ஆனா கடவுள் மறுப்பு இல்ல, பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை அதான் இல்ல. கடவுள் மறுப்பு இல்ல கடவுள் மறுப்பு மட்டும் இல்லாம பெரியார அது அக்செப்ட் பண்றது அது ஓகே. ஆனா இப்ப இவ்வளவு இது தனிப்பட்ட பர்சனல் தான். இப்பதான் மத்தவங்க ஏதாவது விக்னேஸ்வர கூட கடவுள் நம்பிக்கை இருக்கும். அதனால தான் நான் பர்சனலா கேட்டேன் யார் யாருக்கு இப்பதான் இருக்குன்னு. எனக்கு எல்லாரையும் சொல்ல முடியும். என்னைக்குமே இல்ல. ஒரு அமைதியை தேடுறவங்க, ஒரு ஒரு விஷயத்து மேல நான் தான் நம்பிக்கை வச்சு போறது இருக்கும்போது கடவுள் ஏதாவது தேவைப்படும் நிறைய பேருக்கு. ஒரு நம்பிக்கை அந்த இது மாதிரி கூடுமான அது வரைக்கும் எனக்கு கேக்குதா? இல்ல எல்லாரும் ஒரு வயசு வரைக்கும் கும்பிட்டுருப்போம். நானும் கும்பிட்டுருக்கேன். அந்த ஒரு வயசு வரைக்கும், அந்த ஒரு 18 அதுக்கு மேல வரைக்கும் கும்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அது பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா இன்னொன்னு எல்லாத்தையும் எவ்வளவு பேரு ஒரு முக்கியமான உளவியல் வந்து நாத்திகத்துல இருக்கும் ப்ரோ. கேட்டா வந்து இதுல ஒரு நிமிஷம். இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு ரெஃபரன்ஸ் கூட ஒரு அந்த கதை கூட சொல்லியிருக்கேன் சித் ப்ரோ. சொல்லுங்க. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, சொந்தக்காரனா யாரு, பெரியமா இவங்க. அதான் எங்க பெரியப்பா எஸ்ஐ. இவங்க வந்துட்டு ஒரு டோட்டலா கன்வெர்ட் ஆன மாதிரி நடுவில் ஆனாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ண அந்த விதம் அப்படி புரியுதா. அதான் ஐயரு மாதிரி மேக்சிமம் டோட்டல் ஐயர் இல்லை. ஒரு ரொம்ப அந்த பெருமாள் பக்தி புரியுதா. எங்க பெரியமா அவங்க இருக்கு ரொம்ப பெருமாள்னு போயிட்டே இருக்கு அவங்க பாட்டுக்கு. அதாவது மயிலாப்பூரை தான் சொல்ல தேவையில்லதான் சித்புரம் புரியுதா அந்த வைப்பு. அவங்க உண்மையில அவங்க இப்ப லீவ் டைம்ல அவங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஏதாவது கோயில்ல இருக்கமா இல்ல வீட்டுல இருக்கன்ற மாதிரி அதான் ஃபுல் பக்தியா இருக்கும். கடைசியில பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க. ஒரு இது வந்துட்டு இதான் 24 மணி நேரம் கும்பிடுறவங்க இது பண்றவங்க ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அதான் இது எனக்கு அத ஒரு கோவிலுக்கு போவேன்னா நான் போவேன். இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டுனா கலந்துப்பேன். அந்த பாட்டுகளும் எனக்கு கேட்க பிடிக்கும். ஆனா ஒரு உளவியல் எனக்கு பிடிக்காதது என்னன்னா, இது ஒரு விஷயம் ஏன் இப்படி இருக்கு, இந்த மரம் இந்த ஊர்ல இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கு, இந்த பறவை இது ஏன் இப்படி பறக்குது, இல்ல இந்த மீன் இதோட வண்ணம் ஏன் இப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் வந்து போரிங்கா கடவுள்ன்றுவாங்க. ஆமா இல்ல சித்புரு முதல்ல இல்ல இப்ப எதுவுமே வந்துட்டு இப்ப ஒரு நம்பிக்கை கொடுத்தா எல்லாம் நம்புவானுங்க. இப்ப நானே சும்மா கேக்குறேன், கடவுள் இருக்கிறாரு நான் ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இறப்பு சாவுன்றவாங்க. ரொம்ப மேக்ஸிமம் கேட்டீங்கன்னா நடக்குதுன்னா கடவுள் இருக்காரு, அதான் பேலன்ஸா வச்சிருக்காரு. அதெல்லாம் இல்ல. எல்லா மதத்திலயும் ரொம்ப கும்பிடுறவனுங்க தான் முதல்ல போறானுங்க. கும்பிடாதவனுங்களும் உயிரோட இருக்கானுங்க. இது எல்லாம் பிராக்டிகல் தான். இது ஏன் இது என்ன சொல்றது, ஒரு மன நிம்மதிக்கு வேணா கடவுளை கும்பிடலாமே தவிர கடவுள் இருக்காருன்னு ஏதான் இப்ப இது என்னது வேலையே பண்ணாம கடவுள் இருக்காரு, ஏதாவது இருக்கிற பிரச்சனை எல்லாம் கடவுள் கிட்ட கொடுத்தா அவர் தீர்த்து வச்சிருவாரு, இதெல்லாம் நம்ப முடியாது. கூட இவனுங்களை பார்த்துப்போமே அரசு. இப்ப நான் எதுக்கு தெரியுமா அந்த முருகர் கேட்டேன், வச்சு அரசியல் பண்ணுகிறானுங்க கேவலமா. பிஜேபி வாங்க இவனுங்க இது பண்றாங்கன்னு உண்மையான கடவுள் பாத்தீங்கன்னா கேஆஸ் தியரிங்க. கேஆஸ் தியரியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு பட்டாம்பூச்சி தான் சிறகை வந்து விரிச்சு இது பறக்குதுன்னா வேற ஒரு ஊர்ல புயல் கூட வர வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சின்ன சின்ன சம்பவங்கள் எப்படி எல்லாம் லிங்க்டா இருக்கும் இந்த உலகத்துலங்கிறத. பேபிள்னு ஒரு அழகான ஹாலிவுட் படம் இருக்கும், ஆஸ்கருக்கு நாமினேட் ஆச்சு. அது ரேண்டமா உலகத்துல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி லிங்க் ஆகும், ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்னு ரொம்ப சிறப்பா காமிச்சிருப்பான் அந்த படத்துல. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் டைரக்டர். ஆனா இந்த தத்ரூபமா இந்த யதார்த்தமா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி செதுக்குது மாத்துது அப்படிங்கறத காமிக்கும். நம்ம எப்படியும் நம்மளோட வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். அதோட ஆரம்பம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல கேஆஸ் மாதிரி இருந்திருக்கும். அததான் இவங்க கடவுள்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு ரேண்டம் ஃபிலிமோட எண்ட்ல பாத்துர்க்கேன்டா. ஒரு the world was depends on consequences ன்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணு எண்ட்ல மூவியோட எண்ட்ல வரும். அது நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அக்செப்டபிள்னு சொல்லலாம்.
இப்ப ஒரு டிசைன் சொல்லுவாங்க, கடவுளை வந்து ட்ரம்ப் தான் காப்பாத்துனார், ட்ரம்ப்ப வந்து கடவுள் காப்பாத்துனாரு. என்னது ட்ரம்ப்பா? ஆமாமா, அவர் மேல அந்த புல்லட் பாஞ்சிருக்க வேண்டியது ட்ரம்ப்ப வந்து கடவுள் தான் கழுத்துலயே காப்பாத்துனாரு. கழுத்துலயா? ஆமாமா. ஆனா நான் கேட்பேன், அதே ஆட்களை வந்து பார்த்துதான் இந்த ஊர்ல கேட்பேன், அந்த புல்லட் போய் ஒருத்தனை சாவடிச்சிச்சு, அவன் பாவம் இல்லையா? அவன் என்னப்பா தப்பு பண்ணான்? உங்க ட்ரம்ப் உயிர் வாழ்றதுக்கு அவன் செத்துட்டான். புல்லட் வந்து ட்ரம்ப்பை நோக்கி பாயுது, ட்ரம்ப் அடிச்சிருந்தா அவர் செத்துருப்பாரு. ஆனா அவரு டக் ஆயிட்டாரு, இன்னொருத்தனை போய் அடிச்சுது. அந்த இன்னொருத்தனை சாவடிச்சு இவனை உயிர் வாழ வைக்கிறதுக்கு அது என்ன கடவுளோட டிசைன்? பேசாம அந்த புல்லட்டை வேற பக்கம் போக வச்சிருக்கலாம்ல. அந்த கேள்வி எல்லாம் கேட்டா இந்த ஊரோட ரிபப்ளிகன் எல்லாம் அடிக்க வந்துருவாங்க. அதான் உண்மை. இவங்க கிட்ட வந்து இவங்களோட கடவுள் மறுப்பு எந்த அளவுல இருக்குன்னா, உலகமே 5000 வருஷத்துக்கு முன்னாலதான் படைச்சது, டைனோசார் எல்லாம் கிடையாதுன்னு பேசினவன் தான் நிறைய பேர் இந்த வெள்ளக்காரன். டைனோசாருங்கிறது இந்த உலகத்துல இல்லவே இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபேக், சயின்ஸால கிரியேட் பண்ண ஃபேக்கு. உலகத்தோட ஏஜே 5000 வருஷம் தான். முதல்ல வந்து பைபிள்ல ஆடம் அண்ட் ஏவாள் அப்படியே கடவுள் படைச்சிட்டாருன்னு பேசுவாங்க. இங்க கடவுள் மறுப்பெல்லாம் வந்து இருக்கு. ஆனா வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும், ரொம்ப கிறுக்கா பேசுவான், ஒரு ஃபேக்டே இல்லாம பேசுவான். கடவுள் மறுப்பும் பேசுவோம் ப்ரோ. ரொம்ப டீப்பா விடுங்க. தாவேக்கா டாபிக்ஸ் போவோம். இது போனாங்கன்னா நம்ம ரிலீஜியஸ் டாபிக், பரம்பூர் பிரச்சனை அது என்னன்னு போயிட்டு அது ஒன்றும் பேசுங்க. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதோ பண்ணிருக்காங்க போல ஃபேக்கா. அதுதான் போட்டுட்டு நீங்க இனிமே பரண்டூரை எதுவும் பண்ண முடியாது, முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. அது என்ன நிலவரம் அலெக்ஸ்? என்னது பரந்தூரா? ஆமா, பரந்தூர் வந்து கம்மி வாய்ப்பு. இல்ல இப்ப இல்ல மேக்ஸிமம் வந்துட்டு அது கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்றதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்மளும் கூட சேர்ந்து போராடின்னு தான் இருக்கிறோம். இது வந்துட்டு எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியுது. ஆனா இது தளபதி வந்துட்டு எடுத்து பார்த்தா மேக்சிமம் சட்ட ரீதியாகவும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா தான் இருப்பாரு. இதெல்லாம் தாண்டி கிண்டி ஆளுங்கட்சி வந்துட்டு அதை இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் புடிச்சே அவன் கண்டிப்பா நிப்பான். மேக்சிமம் அவங்க தான் ஆளுங்கட்சி ஜெயிக்க தான் வந்துட்டு பார்ப்பாங்க. வாய்ப்பும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப கரெக்ட் ப்ரோ. வெப்பம் அதிகமா இருக்கிற ஏரியாஸ்ல ஸ்ரீபெரும்புதூர் வரும். நீர் வளங்கள்லாம் அடிச்சு, இந்த மாதிரி வெட்லேண்ட்ஸ்லாம் அழிச்சுதான் நீங்க ஏர்போர்ட்டை கட்டணுமா? இப்போ வந்து வெற்றிகரமா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டோம், இனிமே நீங்க எதுவும் கிழிக்க முடியாதுங்கிற மாதிரி இவனுங்க ஒரு மாதிரி அதுப்பா ஓட்டுறானுங்க. இது இப்படியே தானே நீங்க 6 வழிச்சாலையை பத்தி பேசுனீங்க திமுக தொண்டர்களே. இந்த மாதிரி ஒரு இடத்த பத்தி போராட்டம் பண்றோம்னா இப்ப என்னடா கிடிப்பீங்க, இப்ப என்னத்த பண்ணுவீங்க, நாங்க தான் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சுட்டா தடுத்து பாருங்கிற மாதிரி திமுறா பதில் சொல்லக்கூடியது வந்து கரெக்டான போக்கு கிடையாது. நீங்க 6 வழிச்சாலைக்கு வந்து எப்படி போராட்டம் பண்ணீங்க? அவங்க அப்போ ஆப்போசிட் இதுல இருந்தாங்க பார்ட்டில, ரூலிங் பார்ட்டில இருக்கிறாங்களே அப்படிதான். அலெக்ஸ் ப்ரோ, டவுட். இப்போ பிரசாந்த் கிஷோர் பீகார் எலெக்ஷனுக்குனால கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காரு. இப்போ அது எலெக்ஷன் முடிச்சுட்டு திரும்பி நம்பால் பக்கம் வருவாரா இல்ல எப்படி? அது அவரோட டீம் பேரு. ஆனா ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அவர் நம்பால் பக்கம் வந்துருவார்ல திரும்பி. அவர் இன்ஃபேக்ட் என்ன சொல்றாரு, பிரணவ் அலெக்ஸ் ப்ரோ, இது நான் தான். கேக்குதா? ஓ தீனாவா? தீனா இது கேக்குதா? கேக்குதா? பக் ஆயிட்டே இருக்கு. டெய்லி தான் திட்டிட்டு இருக்கேன். அவர் அரசியலுக்கு போக போறாரு, அதனால அவர் நம்ம கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. யாரு? எல்லாம் இல்ல ஒரு டவுட் கேக்குறேன். ஹிந்தி அதிகமா திணிச்சது யாரு? ராஜாஜி. அது யாரு? ராஜாஜி. ராஜாஜி தான். வேற யாரு? இந்திரா காந்தி. ராஜாஜி. இந்திரா காந்தி இல்லையா? இல்ல அவங்க இதுல இருந்தாங்கடா. இங்க ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இல்லைங்க, அவரு சீஃப் மினிஸ்டராவும் வந்திருக்காரு காங்கிரஸ்ல, எக்ஸ் சீஃப் மினிஸ்டராவும் வந்தாரு. உங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து திணிக்கிறதுன்றது வேற, உள்ளார இருந்துனே ஒருத்தன் போராட்டம் பண்ணிட்டு இருப்பான் பாத்தீங்களா? சோ அந்த வேலையை வந்து ராஜாஜி அப்பத்துல இருந்தே பாத்துட்டு இருந்தாப்ல. சோ அதுதான்.
ராஜாஜி யாருன்னா காந்தியாரோட காந்தியடிகளுக்கு அவரோட சம்பந்தி. காந்தியடிகள் தான் பார்த்தீங்கன்னா 1908 அந்த வருஷத்துல தான் முதல்ல அவங்க முன்னெடுக்கிறாங்க. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்தியா ஃபுல்லா இந்தியா மாத்தலாம்னு சொல்லிட்டு அது முதல் கட்டம். அப்பதான் முதல்ல விக்னேஷ் ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ, இவங்க ரெண்டுக்குமே யாருக்கு மூலாதாரமா விதை இருக்கிறது நான் காங்கிரஸ் கட்சி போட்டதுன்றவன். தானே. காங்கிரஸ் கட்சி தானே 1965 ஆமா ஆமாக்கா, வந்து ஆமாங்க. சென்டர்ல அதே இங்கிலீஷ்ல காங்கிரஸ் இருந்தே கூட ஹிந்தியை இன்னைக்கு மாத்த கூட்டணி பார்த்தாரு வச்சிருக்குது. சாஸ்திரி. புரியல சாஸ்திரி தானே வந்து ஹிந்தி இல்ல புரியல புரியல. மாநிலத்துல கண்டிப்பா ராஜாஜி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இவர் வந்து இந்த சென்டர்ல 1965ல ஆமா ஆமா, லால் லால் பகதூர். பகதூர் தான். ஆமா ஆமா, அது இதுல ஒரு லாபி இருந்துச்சு, 63 சமஸ்கிருதமும் கொண்டு இல்ல வர இல்ல பார்த்தாங்க. 63ன்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதமும் கொண்டு அப்பதான் வர பார்த்தாங்க. அபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழியா மாத்தினாங்க. ஓகேங்களா? இருந்துச்சு. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு டிஎம் விக்னேஷ் ப்ரோ, சொல்லு நேத்து சொல்ற நியூஸ் பிரணவ். பார்த்தேன். திருச்செந்தூர் கோயில் அலெக்ஸ் இது பண்ணாங்க பாத்தீங்களா? அலெக்ஸ் அந்த அந்த இது டைட்டில மாத்துற அவர் பேரை வச்சோன்னீங்க. அவரை பத்தி மட்டும் தான் பேசணும். ஓகே. நம்ம அப்புறம் அவரை பத்தி நம்ம இதுவா பேசிக்கணும். இல்ல பொதுவா பேசுறதா, பெரியார பத்தி அதிகமா பேசும்போது இல்ல இல்ல, அவரை தெரியும் பத்தி பேசணும். அது தெரியும் தனியா அவரை பத்தி நம்ம தனியா இதா பேசிக்கலாம். தெரியும் ஓகேவா? தெரியும் தெரியும். அதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் போடலாம் விக்னேஷ் அலெக்ஸ் ப்ரோ, ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, நேத்து கோயில்ல இது நினைச்சு பாத்தீங்களா? முன்னா நேத்து என்னதுடா? என்ன போல திருச்செந்தூர் அந்த கும்பாபிஷேகம், ஆமா நடந்துச்சு. அதுக்கே 400 கோடி செலவு பண்றானுங்க இந்த டிஎம்கே. 400 ஆமா, நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். 400 கோடி செலவுல திருச்செந்தூர் கோயில இது பண்றதுக்கு, டெவலப்மெண்ட்டுக்கா. ஆமா ஆமா, ஏதோ கேள்விப்பட்டேன். அது இது கூட போட்டிருந்தாங்க. 800 ஒரு சம்திங் கோடி, மத்த 6 கோடி வீடுக்காம். இல்ல எனக்கு என்னன்னா, ஏன்டா இவ்வளவான செலவு பண்ணுவீங்க? இல்ல இப்ப புரியுதா உங்களுக்கு? கோயிலுக்கு இவ்வளவு செலவு ஏன் இதுல வந்து காமிக்க முடியாதுல? இல்ல இப்ப வந்து திருப்பணி நம்மளெல்லாம் அப்படின்னு இல்ல இல்ல, சொல்லிட்டோம்னா நம்ம வந்து நம்மெல்லாம் ஒரு பார்க்க முடியாதுல? ஃபங்க்ஷனுக்கு கேக்குதா? நம்மெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு குங்குமம் ஒரு விபூதி வச்சுட்டு போனாலே சங்கின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்னென்ன வேலையை பண்றானுங்க பாத்தியா? ஏன்டா எனக்கு சாமி கும்பிட்டாலே மனசுல கடவுள் இருந்து சாமி கும்பிட்டாலே சங்கின்னு சொல்லிட்டு பி டீம் சி டீம் எல்லாம் சொன்னீங்க. நீங்க இப்ப முழுசா என்னத்த சொல்றது? இல்ல, நானே ஒரு பெரிய முருக பக்தர் ப்ரோ. ஆனா எனக்கே இதெல்லாம் கொஞ்சம் பாக்கும்போது என்னடான்ற மாதிரி இருக்கு. இல்ல காசு அவ்வளோ இது இல்ல இருக்கு. எனக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து நம்ம எல்லா இதுலயும் வந்து செலவு அழிச்சு முடிச்சுட்டு மிச்சம் 800 கோடி இருக்குப்பா, சரி என்னப்பா செய்யலாம், சரி ரிலீஜியஸ்ல ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இறங்கி விடலாம். புரியுதா உனக்கு? எல்லாத்தையுமே வந்து சாலைகள் கரெக்டா இருக்குது, குடிசை வாற்று மாரியம் வந்து கரெக்டா முடிஞ்சிருச்சு, மின்சார வாரியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, சுகாதாரத்துறையில எந்த பிரச்சனையும் இல்ல, நார்த் இந்தியாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நருட்டோ. இப்ப அயோத்தியால இவங்க ராமர் கோவில் கட்டணும், கட்டியும் 2024ல தோத்து போனாங்க அந்த தொகுதியில. அதே அயோத்தி தொகுதியில் தான் வந்து இவங்க ராமர் கோவில். ஆமா, அதே அயோத்தி தொகுதியில செம்ம தோத்து. அது பெருசா ஒண்ணும் காங்கிரஸ் இவங்க என்ன சொன்னாங்க, இந்த தடவை 400 நாங்க வாங்கிருவோம், இந்த நார்த் இந்தியால இருக்கிற அனைத்து சீட்டும் எங்களுது தான், இந்த ராமர் கோவில் கட்டி முடிச்சதுனால, இந்த சர்ச்சை முடிஞ்சதுனால எங்களுக்கு எல்லா ஓட்டுன்னு பிரச்சாரமே பண்ணாம ரொம்ப ஒரு திமிர்ல இருந்தாங்க சில இடத்துல எல்லாம். அவங்க திமிருக்கு வந்து மக்கள் பதில் அளிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கோவிலை கட்டிட்டா உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோம் கிடையாது. அந்த அயோத்தி மக்களே வந்து இவங்களை வீழ்த்தினாங்க. ஏன்னா அந்த கோவில் இடத்த வந்து அபகரிக்கல, கரப்ஷன், நில அபகரிப்புல. ஆமா, நில அபகரிப்பு இருக்கு. நிறைய பேர் அங்க அந்த பழைய கோவில் பக்கத்துலங்க, இந்த மாடர்ன் கோவில் கட்டுறதுக்கு முன்னால பழைய கோவில் பக்கத்துல நிறைய பேர் வந்து இந்த பூ விற்கிறவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிடுறவங்க, அவங்களெல்லாம் வந்து புல்டோசரை வச்சு அடிச்சு, அந்த மக்களோட கோவம் தான் எங்க போகும்? நீங்க கோவில் கட்டிட்டா கூட அவங்க வாழ்வாதாரம் இல்ல. ஃபர்ஸ்ட் 2 பெரிய இது நடந்துச்சு. அந்த பொண்ணு பாபர் மசூதியை இடிச்சது ஓகே, நீ வந்து இடிக்கிற வேலைக்கு வந்துக்க, நீ என்னமோ இப்ப சொல்லிட்ட, அது வந்து ஏதோ தெரியாம இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அவங்க சொல்றபடியே வந்து ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஏதோ மக்கள் வந்து அறியாம பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது கேஸ் தானே இருந்துச்சு. அதுக்குள்ள இடிச்சு அதை தரப்பட்டமாக்கி உங்க கோயிலை கட்டணும்னு சொல்லி உருவாக்குனது. அப்ப சுத்தி உள்ள அந்த கோயில் கட்டவுமே வந்து எப்பவுமே நீங்க வந்து நினைச்சீங்கன்னா, ஒரு கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா அங்க ஹிந்துக்கள் அதிகமா இருப்பாங்க, ஒரு சர்ச்சை சுத்தி பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்டின்கள் அதிகமா இருப்பாங்க. அப்போ ஒரு மசூதியை சுத்தி இருக்கும் போது ஒரு முஸ்லீம் கூட்டம் தான் இருந்துச்சு. அந்த மொத்த இது ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, எப்படி சொல்றது, அந்த இடத்த விட்டு வந்து பத்துனாங்க, அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி. அப்போ வந்து அதை சுத்தி உள்ள ஹிந்துக்களுக்கு வந்து புரியல, எங்க முஸ்லீம்களை தானே அடிக்கிறாங்கன்னு. 2வது என்ன செய்யுது, அங்க பாதை வந்து சரியில்லை, பாதை ரொம்ப ஒழுகலா இருக்கும் போது முறை வந்து ஃபர்ஸ்ட் அபகரிக்கப்பட்ட இடங்கள் வந்து 2வது தடவை வந்து ஹிந்துக்களோட நிலங்கள் தான். அம்முட்டு அந்த பாதைகளுக்காக வந்து, அதாவது கோயிலுக்கு வந்து போற பாதைக்காக
மொத்தமா மிகப்பெரிய அளவுல வந்து நில அபகரிப்பு வந்து இந்துக்கள் மேல இது பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்பதான் வந்து இந்துக்கள் வந்து உணர்ந்தாங்க, இங்க வந்து நீ வந்து முஸ்லீம் அடிச்சு பத்திட்டா கடைசியில வந்து நம்ம வந்து எப்படி அடிப்பான், சூத்திரர்கள், இவன் வந்து எஸ்சி, இவன் வந்து எஸ்டி, இவன் வந்து இது அப்படின்னு தான் அடிப்பான தவிர்த்து ஹையார்ச்சர் திரும்ப பாத்தீங்கன்னா பிராமின்ஸ்க்கு தான் போகும். சோ வந்து அவன் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் பார்க்க இல்ல, அவனுக்கு வந்து ஒரு ஹையார்ச்சரி, அவனோட தேவைதான் முக்கியம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உணர்ந்து இவங்க பிஜேபி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க. இனிமே மதவாதம் வேணாம், நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மள எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குற அளவுக்கு ஒரு பக்குவமான தலைவர் வேணும்னு சொல்லிதான். அதேதான் இப்ப இங்க நடக்குது தமிழ்நாட்டுல. அந்நியப்படுத்திடுங்க. நாளைக்கு ஏதாவது தவறு நடந்தாலும் உங்களோட திங்கிங் இந்த ஐடியாலஜில என்ன இருக்கும்னா, இங்க 20% வாழக்கூடிய முஸ்லிம்ஸ்னால இந்த பிரச்சனை, பாகிஸ்தானுக்கு போங்க, இவங்களுக்கு தேசபக்தம் இருக்கான்னு வந்து ஒரு டிஎன்ஏ ஆய்வு மாதிரி இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த நீங்க எங்கேருந்து வந்தீங்கிற ஐடியாலஜி, அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்படி இருந்தாதான் தேசப்பற்று உங்களுக்கு இருக்கும்னு பேசுற ஐடியாலஜி, இதெல்லாம் இந்த தேசபக்தி நான் ஒரே வாரத்தில் முடிச்சிடறேன். இந்த தேசபக்தி வந்து ஐடியாலஜி வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. இந்தியா கேட்னு ஒரு மிகப்பெரிய கேட் இருக்குப்பா. அங்க வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து உயிரிழந்த வீரர்களின் பேர்கள் வந்து அப்படியே வந்து இன்ன வரைக்கும் வந்து பொறிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது. அங்க போய் செக் பண்ண சொல்லுங்க. மோர் தென் 60% ஆஃப் பீப்புள் வந்து இறந்ததுல வந்து முஸ்லிம்கள் இருக்காங்க. அதற்காகத்தான் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு இது அந்த நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலுமே தன்னோட நாட்டு மேல பற்றுள்ளவங்க எல்லாருமே இந்தியாவில இருக்கதான் செய்யறாங்க பூர்வீகமா. புரியுதா? நீங்க வந்து இந்த அளவுக்கு எல்லாம் வந்து தேசபக்தி வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்குங்கிறது முட்டாள்தனம். சொல்லுங்க ப்ரோ. ஒரு பக்கம் அடிங்கடா, ஒரு பக்கம் அடிங்க. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் அடிச்சா அவன் மிஸ் ஆகுறான், அந்த பக்கம் மிஸ் ஆகுறான். இல்ல ஒரு அந்த இல்ல வடிவேல ரவுண்ட் போனவனுங்களே எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்க. இல்லடா, எல்லா பக்கமும் கட்டுறது வேற, ஒரே ஆளா இருந்துட்டு எல்லாரையும் கட்டக்கூடாது இல்ல ஒரே டைம்ல. மாட்டினா இப்படிதான் மொத்தமா மாட்டுறானுங்க. இப்பதானே இப்பதானே இங்க ஊப்பிங்களா எடுத்தீங்க, அதுக்குள்ள சங்கிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு மாறிதான் ராஜஸ்தான்ல. ஆமா, ஏதோ அது வார் ஃபிளைட் நினைக்கிறேன், போர்ல யூஸ் பண்றது. வாரா கூட கிளாஷ் நினைக்கிறேன். வேணாம் பிலிப்ஸ். தலைவரே இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிய, திடீர்னு என்னாச்சு? இது ப்ரோமோ கேமோ பாத்தியடா? இல்ல யோசிச்சு பாரு நருட்டோ, ஏன்டா அங்க ஃபேன் ஃபைட் போனா ட்வீட் போட்டு வந்து போர்டு அண்ணனா போர்டு மட்டும் அண்ணன் பொருள் எத்தனை போய் மட்டாச்சு விட்டு வந்துருக்கேன். பாவத்தை. ஆனா என்ன அலெக்ஸ் நேத்து எப்படி படம் பாத்தியா? ஜிம்கானா இல்ல, அது நான் எதுவுமே பாக்குறது இல்ல இன்னும். எல்லாம் பாக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா இருந்துச்சா? செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபைட்டிங் தான் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து காமெடியா போகணும்னு நினைச்சேன், காமெடி இருந்துச்சு. பட் வந்து காமெடிக்கு வந்து இவ்வளவு சூப்பரா ஆக்ஷன் பண்ணிருப்பாங்க. படகளத்துல இருப்பானே அவனும் இருக்கான் போல அதுலயும். ஆமா ஆமா. எனக்கு உண்மையாலுமே ஆலப்புழா ஜிம்கானா ஆனா லாஸ்டா என்ன படம் எல்லாம் பாத்தீங்க? என்னது இது லாஸ்டாவா? கம்னர் ப்ரோ, நான் நேத்து மாமன் தான் பார்த்தேன் ப்ரோ. நேத்து என்ன தியேட்டர்ல பார்த்ததா கேக்குறியா? நான் சும்மா யோசிச்சது. நார்மலா மாமன் தான் நேத்து பார்த்தது வந்து ஜாலியா ஜிம்கானா, ஆலப்புழா ஜிம்கானா. நேத்து மாமன் பார்த்தேன். நேத்து நான் பார்த்த படம் வந்து ரோடு ஷோ போயிட்டு இருந்துச்சு. எடப்பாடியார கும்பிட்டுக்கிட்டே போனாரு, நல்லா இருந்துச்சு அந்த படம். பச்சளை பஸ் செம்ம காமெடி படம் போல, ஃபன்னா இருந்திருக்குமே. ஆமா ஆமா, செம்ம பண்ணு. திடீர்னு பாத்தீங்கன்னா இது பஸ் மேல ஏறிட்டாரு. சரி செல்ஃபி தான் எடுக்க போறாருன்னு பார்த்தா இல்ல, மைக்க பிடிச்சு பேசிட்டு இருந்தாரு.
பேசி இருக்கும் போதே வந்து பாதி பேர் போயிட்டாங்களாம். அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. சரியான சிரிப்பு எனக்குல, குபீர் சிரிப்பு. அவர் நல்ல பவுன்சர் போத விட்டாங்களே, பேச்சு கேட்டு பவுன்சர் போத விட்டாங்களே. அதான் பேச ஆரம்பிச்சோன்னா பாதி பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான்ப்பா, நான் அவர் பேசிட்டாரு, அதோட இதோட முடிஞ்சிடும், நம்ம கிளம்புவோம், இப்பயே கிளம்பினாதான் வீட்டுக்கு போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. கடைசியா பேசினா வந்து அவ்வளவுதான்டா, தலைவருக்காக தானே வெயிட் பண்ணணும், இது தெரியாம கிளம்பிட்டீங்க புசுக்குன்னு. பாவத்தை, அசிங்கமா போயிருக்குமா இல்லையா? தமிழ்ல எல்லா படமும் ஓடல. தமிழ்லயா எந்த படமும் இப்ப நான் சொல்றா, எனக்கு இப்பெல்லாம் இல்ல, நான் சொல்றேன் சின்ன படங்கள் தான் இங்க தமிழ் சினிமாவை காப்பாத்துன்னு நான் சொல்லுவேன். எப்படியா? உண்மைதான். சின்ன படம்னா இது ஷார்ட் பிலிமா? இல்ல, ஏதாவது பட்ஜெட் படங்கள் ப்ரோ. ஐயோ மிகப்பெரிய டேஞ்சரஸான ஃபில்லமா இருக்காரு இவரு. இல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த டிராகன் மீடியம் பட்ஜெட், இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் இப்ப காப்பாத்து. அடுத்த வெக்கேஷன் ஃபேமிலின்னு ஒண்ணு வரும், பாரு, என்ஜாய் பண்ணு. இல்ல, அதுதான் ரீசெண்டா வந்து ஏதோ தயாரிப்பாளர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் பண்றதே வந்து பயமா இருக்குது. சசிகுமாருக்கு இன்னொரு படம், ஏதோ ஒரு படம் ஒண்ணு வரப்போதான். அது ஆமா, ரொம்ப ஆக்ஷனா இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லர் டீசர். இது மட்டும் கிளிக் ஆச்சுன்னா சசிகுமார் ரேஞ்சே வேறன்றா சொல்லிட்டு. ஒரு பக்கம் சசிகுமாருக்கு அது என்னது, அயோத்தின்னு ஒரு படம். அயோத்தி தானே அது? அயோத்தி தான். அயோத்தி. அப்புறம் வந்து இந்த இது டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த ரெண்டு படத்துலயும் ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும் போதே ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒண்ணு இருக்கும் பத்தியா, அந்த இமேஜோட பார்ப்போம் பத்தியா, அந்த மாதிரி இருந்துச்சு சசிகுமாருக்கு அந்த ரெண்டு படம் மட்டும். மத்த படம் எல்லாம் கூட ஓகே. அது என்னமோ சசிகுமார் சுந்தர பாண்டியன் டேஸ்ல வர மாதிரி. சுந்தர பாண்டியன் மாதிரி எல்லாம் இப்ப வந்தாலும் ஓடாது. அப்படி இல்ல ப்ரோ, அப்போ ஒரு ஹிட் ஃப்ளோல கொடுத்தாரு பாத்தீங்களா, சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், சுந்தர பாண்டியன். அது அந்த டைமுக்கு ஓடிடுச்சு. இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கல. நான் சொல்றேன், அப்போ ஹிட் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி ஹிட் ரேஷியோல வர. இப்ப வந்து ஹிட் கொடுத்தா இந்த மாதிரி ஆகும். இல்ல, இப்ப பருத்தி வீரன்னா திரும்ப போதும் அதே மாதிரி படங்கள். ஆனா பிரணவ் என்ன பிரச்சனை, தியேட்டருக்காரங்களா இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், ஒரு பக்கம் தியேட்டருக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படா ஜனங்க வருவாங்க, யாரும் வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சின்ன படமா இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரானரியா ஒரு படத்துக்கு வந்து டாக்ஸ் நல்லா வந்துச்சுன்னா அப்பதான் ஜனங்க வராங்க, ஓகேவா? மற்றபடி நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள்ல வந்து இவனுக்கு ரிவ்யூவா பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்கா இது கொடுக்குறானு பத்தியா, இன்ஃபுளுன்ஸ் பண்றானு பத்தியா, மறுபடியும் பத்தியா. சோ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ணாலாம் பாத்தீங்கன்னா ஜனங்களே இது பண்ணிடுறாங்க, கடை இப்படிதான்ப்பா இப்படிதான் ஸ்கேம் பண்ணுவானுங்கன்னு சொல்லி. இல்ல, அது வந்து அந்த ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப கரெக்டா தான் பேசியிருந்தாருல. என்னன்னா இப்ப வந்து பெய்டு ரிவ்யூஸ் தான் தமிழ் சினிமாவை அழிக்கிறாங்க. அதுவும் நல்ல படத்துக்கும் சரி, நல்லா இருந்த படத்துக்குமே வந்து கரெக்டா பேச மாட்டேங்கிறாங்க. யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து ஏத்தி விட்டுறாங்க, படம் நல்லா இல்ல கட்டிடுங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்து அதன் மேல வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பாக்குற வந்து நம்பிக்கை குறைஞ்சிருது. இவங்க வந்து பொய் சொல்லுவாங்க, உண்மை சொல்லுவாங்க இல்ல, நம்ம ஓடிடி வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ஓடிடி வந்துடும், பாத்துக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா, படம் நல்லா இருந்தாலுமே அந்த ஒரு வாரத்துக்கு வந்து பெரிய டாக் இருக்க மாட்டேங்குது. மோஸ்ட்லி வந்து படம் வந்து ஒரு ரெவன்யூ பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் தான் கலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அது பண்ற மொமெண்டம் தான் வந்து ரொம்ப லாங் லாஸ்ட்டுக்கும் இழுத்துட்டு போகும். நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டிக்கே வந்து மூமெண்டம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது படத்துல வந்து நாங்க ஸ்லாட் அப் கொடுத்துருவோம், வேற அடுத்த வார படத்துக்கு தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நல்லா படம் நல்லா இருந்தாலுமே அந்த ஸ்லாட் வந்து போயிடும், அந்த ஃபர்ஸ்ட் வீக் உள்ள ஸ்லாட் வந்து போயிடும். ஸோ ரொம்ப ரேரா தான் வந்து மக்களா வந்து தன்னிச்சையா வந்து ஒரு படத்தை வந்து அதெல்லாம் ரொம்ப ரேரா நடக்கும், ஒவ்வொரு வருஷமே நடக்கும். அதுதான் ஒரு குறிப்பிட்ட படத்தை தவிர்த்து மற்ற எந்த படத்துக்குமே வந்து இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. இது வந்து பெய்டு ரிவ்யூஸ் பண்ற வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெய்டு ரிவ்யூவர்ஸை தாண்டி இவனுக்குள்ள முன்னாடி வந்து ஒரு லாபி ஒண்ணு இருந்துச்சு. நான் நிறைய டைம் நம்ம ஸ்பேஸ்ல கூட சொல்ல இருப்பேன். என்னன்னா, ஒரு படம் வந்து ஆவரேஜா வந்துடுச்சுன்னு வையன், அதாவது இது வந்து டாக்ஸ் நல்லா வந்தா இது ஹிட் ஆயிடும்,
டாக்ஸ் பூரா வந்தா இது ஃபிளாப் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கு. நீங்க அது வந்து இவங்களோட ரிவ்யூஸோட இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு ஒரு டைம்ல. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம், அந்த கோவிட் அந்த செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலாம் இவனுக்கு எப்படி முடிவு எடுத்துட்டோம்னா, நாங்க வைக்கிறதாண்டா இவனுக்கு என்னமோ ஜட்ஜி மாதிரியும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பேப்பர் திருத்துற மாதிரியும் நாங்க நினைச்சா அவனுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ணுவோம்டா, எல்லாம் ஃபெயில் தான். அப்படிதான் இவனுக்கு இது பண்ணானுங்க. ஒரு அது இவனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஓட்டு வச்சுன்னா, இந்த எவன்லாம் யூடியூப் வச்சிருக்கானா அவன்லாம் படத்துல பிடிச்சி போட்டா, இப்ப சுந்தர்சி படம், இப்பா படம், ரியோ படம், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் பிடிச்சி போட்டா படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வரும். புரியுதா? உடனே படம் ஓடிடும். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இவனை பிடிச்சி போடலாம். இப்பதான் இன்ஃபுளுசர்ஸ்லாம், முன்னாடிலாம் ரிவ்யூவர்ஸே பிடிச்சி போட்டுருவாங்க. அதுதான் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரெக்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, சரியான பாயிண்ட். எக்ஸாக்டா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க வந்து இப்ப வந்து இந்த பெய்ட் ரிவ்யூஸ் பண்றது வந்து கண்டென்ட்டுக்கும் அதோட கண்டென்ட்டோட இது இருக்குல்ல, அந்த ரேஷியோ, மக்களை வந்து சென்றடைய ரேஷியோ வந்து நார்மலா வந்து ஜெனியூன் பண்ற ரிவ்யூஸ்க்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது, அது அமைய மாட்டேங்குது. ஜெனியூனா ஒருத்தவங்க ரிவ்யூ பண்றாங்க. இங்க விஷயம் என்ன தெரியுமா நரேட்டோ? சொல்லுங்க. அதாவது ஆடியன்ஸ்ல வந்து பலதரப்பட்ட ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அதுல வந்து சில பேர் ஆக்ஷன் படம் பிடிக்கும், சில பேருக்கு த்ரில்லர் படம் பிடிக்கும், சில பேருக்கு மர்டர் மிஸ்ட்ரி பிடிக்கும், சில பேருக்கு டிராமா பிடிக்கும். ஓகேவா? ஃபேமிலி அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா. ஆனா ஜனங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஓகே, இப்போ வந்து ஏதோ மர்டர் மிஸ்ட்ரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து யங்ஸ்டர் போறாங்களோ, இல்ல ஒரு இது போறாங்களோ, என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸா போறாங்களோ, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வருவாங்க. சில பண்ணலாம் ஃபேமிலியா போய் பார்த்துட்டு வருவாங்க நீங்க. ஆனா இவனுங்க வந்து பார்த்தனீங்க ஆக்ஷன் படம் மட்டும்தான் இவனுக்கு வந்து இது. இந்த ரிவ்யூ சொல்றதுலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா மற்ற ஜானர்லாம் பார்த்தா படமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பார்க்க தெரியாது. புரியுதா? அது வந்து என்ன சொல்றானுங்க, நீ என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா எடுத்து வச்சாலும் படம் நல்லா இல்லைங்க, படம் குப்பையா இருந்துச்சுங்க. ஏன் விஸ்வாசத்துக்கே அந்த இதான் கொடுத்துருக்காங்க. வாரிசுக்கும் அது ஒரு நெகட்டிவா தான் கொடுத்துருப்பானுங்க. படம் அப்படிதாங்க இருந்துச்சு, ரொம்ப இதுவா இருந்துச்சுங்க. இது வந்து என்ன சொல்றது, இந்த படம் ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்த்துருவாங்க, இது வந்து பெருசா வசூல் பண்ணும். ஆனா படம் வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ராமா நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ஆமா, ஜனங்க போயிட்டு பாக்கலையா? அது வந்து 60 கோடியே கூட்டமா போய் பாத்துருக்காங்க டிஎன்சில. அதுதான் பிரணவ். முதல்ல ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கும் இவனுங்க டேஸ்ட்டுக்குமே முதல்ல டிஃப்ரெண்ட் இருக்கு.